வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனல். இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ளைசிங் பண்ணுறவங்களுக்கு எப்படி ஸ்ப்ளைசிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ. இதில் வந்து பேட்ச் கார்டு டு கோர் வந்து ஸ்ப்ளைசிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேட்ச் கார்டு சைடு வந்து ஃபைபர் ஸ்ட்ரிப்பரை வச்சு ஸ்ட்ரிப் பண்ணிக்கிடுதோம். அடுத்து க்ளீனிங் லிக்யூட் வந்து டிஷ்யூ பேப்பரில் முக்கி வச்சுருக்கோம். அதை வச்சு ஸ்ட்ரிப் பண்ணதை க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து ஃபைபர் க்ளீவரில் கரெக்டான பாயிண்டில் வச்சு ஃபைபரை வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டு இப்போ மிஷினை வந்து ஓப்பன் பண்ணி கரெக்டான பொசிஷனில் வச்சு ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து எந்த கலர் கோரை ஸ்ப்ளைசிங் பண்ணணுமோ அந்த கோர் எடுத்து அதையும் ஃபைபர் ஸ்ட்ரிப்பரை வச்சு ஸ்ட்ரிப் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அடுத்து டிஷ்யூ பேப்பரை வச்சு அதை க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஃபைபர் க்ளீவரில் கரெக்டாக 12 நம்பர் பாயிண்டில் வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இப்போ மிஷினில் வந்து லெஃப்ட் சைடில் கரெக்டான இடத்துல உள்ளே வச்சு டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ செட் பட்டன் கொடுக்குறோம். பாஸில் வந்து நிற்கும். கரெக்டாக கட் பண்ணுறதுமான்னு பார்த்துட்டு மறுபடியும் செட் பட்டன் அமுக்குறோம். அமுக்கும்போது ஸ்ப்ளைசிங் ஆகும். ஆனோடனே ரிசல்ட்டு காட்டும். ரிசல்ட்டு எவ்வளோ லாஸில் அடிச்சிருக்குன்னு. லாஸ் வந்து 0.01 அடிச்சிருக்கு. இப்போ வந்து ப்ரொடக்ட் ஸ்லீவ் வச்சு கரெக்டான ஸ்ப்ளைஸ் பண்ண இடத்துல வச்சு ஹீட்டருக்குள்ள வச்சு ஹீட் பண்ணுறோம். ஹீட்டிங் முடிஞ்சோடனே எடுத்து அடுத்த ஸ்ப்ளைசிங் நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ வந்து ஆரஞ்சு கலர் கோர் எடுத்திருக்கோம். இதையும் அதேமாதிரி ஸ்ட்ரிப் பண்ணி லிக்யூடில் க்ளீன் பண்ணியாச்சு. கரெக்டான பாயிண்ட் கோர் சைடு வந்து 12 வச்சு கட் பண்ணணும். அதேமாதிரி பேட்ச் கார்டு சைடு வந்து 16 வைக்கணும். க்ளீவரில் 12 வச்சு கட் பண்ணி உள்ளே வச்சாச்சு. அடுத்து பேட்ச் கார்டு சைடு இதையும் அதேமாதிரி ஃபைபர் ஸ்ட்ரிப்பர் வச்சு ஸ்ட்ரிப் பண்ணி லிக்யூடு பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து 16 வைக்கணும். அந்த சைடு வந்து 12 வச்சுருந்தோம். இந்த சைடு வந்து கரெக்டாக உள்ள நம்பரில் 16 வச்சு கரெக்டாக கட் பண்ணணும். பண்ணிவிட்டு இதை வந்து ரைட் சைடில் வைக்கும். வச்சு முடித்தோடனே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு செட் பண்ணுறோம். பாஸுக்கு போய் நிற்கும். கரெக்டாக கட் பண்ணுறோமான்னு பார்த்து அகைன் செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்ப்ளைசிங் ஆகும். ஆகி முடித்தோடனே அதோட ரிசல்ட் வந்து காட்டும். இது வந்து 0.02 லாஸில் ஸ்ப்ளைசிங் ஆகிருக்கு. இதையும் டியூப் வச்சு கரெக்டான ஸ்ப்ளைசிங் பண்ண இடத்துல டியூப் வச்சு ஹீட்டரில் போட்டாச்சு. ஹீட் பண்ணி முடித்தோடனே இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து மிஷின் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு இந்த கோரை எல்லாமே கரெக்டாக வச்சு எப்படி காயில் பண்ணி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், இல்லை மேலே டாப்லனாலும் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து எல்லா கோரையுமே நம்ம வரிசைப்படி வச்சு ஒரு பேப்பர் டேப் வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ வந்து நமக்கு தேவையானது இந்தந்த கலரில் தான் சிக்னல் வந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த கலரில் நம்ம பேட்ச் கார்டு அடிச்சிருக்கோம். கலர் கோடிங் படியும் ஸ்ப்ளைசிங் பண்ணலாம். கலர் கோடிங் வந்து சைடில் காட்டுறேன். கலர் கோடிங் படி ஸ்ப்ளைசிங் பண்ணுறதா இருந்தால் கலர் கோடிங் வந்து ஃபஸ்ட்டு என்ன கலர் ஃபைபரில் வருதுன்னா ப்ளூ கலரு, அடுத்து 2வது ஆரஞ்சு, 3 வந்து க்ரீன், 4 ப்ரௌனு, 5 வந்து க்ரே, 6 வந்து ஒயிட்டு, 7 வந்து ரெட்டு, 8 வந்து பிளாக்கு, 9 எல்லோ, 10 வந்து ஒய்லட்டு, 11 வந்து பிங்க் கலரு, 12 வந்து அக்வா கலர். இது வந்து உங்களுக்கு சைட்லேயும் காட்டுறேன். இந்த மாதிரி வரிசைப்படியும் ஸ்ப்ளைசிங் பண்ணிக்கலாம். இந்த ஃபைபர் காயில் பண்ணுறதுல வந்து கிட்டத்தட்ட 3 மெத்தட் இருக்குது. அதை நம்ம யூடியூப் சேனல்லே வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க லிங்க்கில் இருக்குது, போய் பார்த்துக்கலாம். புதுசாக ஸ்ப்ளைசிங் கற்றுக்கிட்டவங்க வந்து பண்ணுற தப்பு என்னென்னா கரெக்டான கட் பண்ணுறது கிடையாது. அதுக்கடுத்து டஸ்ட்டோட ஃபைபராக உள்ளே வச்சுருது. அதனால தான் அடிக்கடி மிஷின் வந்து எரர் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நல்லா ஐபி லிக்யூடு போட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிட்டு அடுத்து கட் பண்ணும்போது கரெக்டான பொசிஷனில் வச்சு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாகவே கட் ஆகும். இல்லைனா பிளேடோட பொசிஷன் வந்து எப்போவுமே ரெகுலராக ஒரு 1000 கட்டுக்கு அடுத்து பிளேடோட பொசிஷனை வந்து மாற்றிக்கிடுங்க. ஒரு பிளேடில் வந்து மொத்தம் 16 பொசிஷனு, 3 ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உண்டு. ஒவ்வொரு பொசிஷனுக்கும் நீங்கள் 1000 கட்டு வரை பண்ணிக்கலாம். மொத்தம் 48,000 கட்டு வரை பண்ணிக்கலாம். ஸோ 1000 கட்டுக்கு ஒரு தடவை ரெகுலராகவே அடுத்தடுத்த பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்து கேமராவோட லென்ஸில் டஸ்ட் இருந்தாலுமே எரர் காட்டும். அடுத்து ஆக்டிவ் க்ரோவில் டஸ்ட் இருந்தாலும் எரர் காட்டும். அதெல்லாம் ரெகுலராக கவனித்து செக் பண்ணிக்கிடுங்க.
அதுக்கப்புறம் மெயினாக வர சந்தேகம் 12 கோருக்குள்ள கலர் கோடிங் வந்து நம்ம சைடில் போட்டிருந்தோம். அதே இது 24 கோருக்குன்னா என்ன ஆகும்னா அதே கலர்ஸ் 12 இது முடிஞ்சோடனே ரிப்பீட்டடாக 13வது வந்து ஃபஸ்ட்டு கலர்லேருந்து ஸ்டார்டிங் ஆகும். ஆனால் அடுத்து வர 12 கலரில் வந்து அந்த கோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் மார்க் வந்து கொஞ்சம் தள்ளி 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 வந்து பண்ணியிருக்கோம். அதாவது அடுத்து 13வது கலர் மறுபடியும் ப்ளூ வருதுன்னா அந்த ப்ளூ வந்து கருப்பு கலர் ஷேடோட இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் இந்த இமேஜில் காட்டுறோம். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.